Hello all, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard complex number exercise 2.3. First sum பார்த்தீங்கன்னா if z1 is equal to 1 minus 3i, z2 is equal to minus 4i, z3 is equal to 5. Show that first subdivision z1 plus z2 plus z3 equal to z1 plus z2 plus z3. அதாவது இங்கே இது ரெண்டு வேல்யூவும் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டு வேல்யூ ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணிவிட்டு வர ஆன்சரை z3 கூட ஆட் பண்ணணும். சரி, நம்ம LHS பார்க்கலாம். LHS பார்த்திங்கன்னா z1 ப்ளஸ் z2. இப்போ z1 என்னன்னு பாருங்கள், 1 மைனஸ் 3i, இங்கே இருக்க ப்ளஸ் போட்டிருக்கேன். z2 மைனஸ் 4i, இங்கே எப்படி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி நானும் இங்கே ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் z3 என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. 1 minus 3i plus into minus minus 4i plus 5. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. 1 இருக்குது, ரெண்டு இமேஜினரி டேர்ம் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே சேம் சைனில் இருக்குது. மைனஸில் இருந்தால் ரெண்டு நம்பரும் மைனஸில் இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைனே போடணும். 3 + 4 7i. இப்போ இந்த ப்ராக்கெட்டை நம்ம எடுத்துடலாம். 1 minus 7i plus 5. 1 plus 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 minus 7i. இப்போ நம்ம LHS ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம RHS போடலாம். RHS பார்த்தீங்கன்னா z1 plus z2 plus z3. இங்கே பார்த்தீங்கன்னா z2 z3 ஆட் பண்ணிவிட்டு வர ஆன்சரை z1 கூட ஆட் பண்ணணும். ஸோ z1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 minus 3i ப்ளஸ் இங்கே போட்டிருக்க மாதிரி நானும் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். z2 என்னன்னு பார்த்தீங்கன்னா minus 4i, z3 plus 5. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினரி டேர்ம் தான் இருக்குது, ஒரு ரியல் டேர்ம் தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராக்கெட்டை எடுத்துட்டோன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் minus 4i ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 5. இங்கே எத்தனை ரியல் டேர்ம் இருக்குது? 1 and 5. 1 and 5 ஆட் பண்ணிங்கன்னா 6. ரெண்டு இமேஜினரி டேர்ம் இருக்குது, minus 3i minus 4i. ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா minus 7i. இப்போ தான் சொன்னேன், சேம் சைன் இருந்தால் ஆட் பண்ணி அதே சைன் போடுங்க. ஓகே, இப்போ நம்மளோட LHS 6 minus 7i, RHS 6 minus 7i. Hence LHS is equal to RHS. செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா அங்கே அடிஷன் கொடுத்துருந்தாங்க, இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்ம அதான் பண்ண போகிறோம். z1 z2வை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சரை z3 கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, LHS பார்க்கலாம். z1 இன்ட்டு z2. z1 என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 minus 3i. 1 minus 3i இன்ட்டு minus 4i. பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். இன்ட்டு z3. இல்லை நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். z3 என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. ஓகே, 1 இன்ட்டு minus 4i. 1 இன்ட்டு minus 4i minus 4i minus 3i இன்ட்டு minus 4i. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 4s are 12. I இன்ட்டு i ஸ்கொயர். ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இன்ட்டு 5 மைனஸ் 4i. நம்ம ஐ ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் ஐ ஸ்கொயரில் -1 போடுறேன். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -12 இன்ட்டு 5. 5 இன்ட்டு 4i minus 20i. 12 5s are 60. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா -60 -20i. ரியல் ப்ளஸ் இமேஜினரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ரியல் டேர்ம் எழுதியிருக்கேன், நெக்ஸ்ட்டு இமேஜினரி டேர்ம் எழுதியிருக்கேன். மைனஸை காமனாக எடுத்திங்கன்னா 60 ப்ளஸ் 20i. ரெண்டுத்துலேருந்தும் மைனஸை காமனாக வெளியே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ நம்ம RHS பார்க்கலாம். RHS பார்த்திங்கன்னா z2 z3யை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும், வர ஆன்சர் கூட z1-ஐ மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ z1 என்னன்னு பார்க்கலாம். z1 என்னென்னா 1 minus 3i. 1 minus 3i into minus 4i into 5. z3 வந்து நமக்கு 5. ஓகேங்களா?
4 5s are 20, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 20i. ஸோ 1 into மைனஸ் 20i மைனஸ் 20i minus 3i into minus 20, minus into minus plus 3 into 20 60, I into I square. இங்கே பார்த்தீங்கன்னா I square ஓட வேல்யூ என்ன நமக்கு தெரியும், I square is equal to minus 1. இங்கே minus 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ minus 20i plus 60 into minus 1 plus into minus minus, so minus 20i minus 60, minus காமனாக வெளியேற்றிங்கன்னா 60 plus 20i, real plus imaginary term. பார்த்திங்கன்னா LHS equal to RHS, hence LHS equal to RHS. Second sum பார்த்திங்கன்னா if Z1 is equal to 3, Z2 is equal to 7i and Z3 is equal to 5 plus 4i. Show that first subdivision, second subdivision நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இங்கே LHS பார்த்திங்கன்னா Z2 Z3 ஆட் பண்ணி வர ஆன்சரை Z1 கூட மல்டிப்ளை பண்ணும். இதான் நம்மளோட LHS. RHS என்ன பண்ணணும்னா Z1 Z2வை மல்டிப்ளை பண்ணிக்கணும், Z1 Z3யை மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை ஆட் பண்ணணும், அதான் RHS. இது ரெண்டும் ஈக்குவலானு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம LHS பார்க்கலாம். LHS is equal to Z1 into Z2 plus Z3. Z1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் Z1ல 3 போட்டுக்கிறேன். Z2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 7i. Z3 5 plus 4i. 7i 4i ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 11i. 7 plus 4 11, ஐயை எழுதியாச்சு, ப்ளஸ் 5. 3 into 11 33i, 3 into 5 15. ஓகே, நம்மளோட LHS ஆன்சர். RHS பார்க்கலாம். Z1 into Z2, Z1 plus Z1 into Z3. ஓகே, Z1 into Z2, Z1 3, Z2 7i plus Z1 வந்து 3, Z3 என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 plus 4i. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 21i, 7 3s are 21 into I 21i, 3 5s are 15, 3 4s are 12 into I 12i. ஓகே, இங்கே ரெண்டு ஐட்டம் இருக்கு இல்லையா, 12 plus 21 ஆட் பண்ணிங்கன்னா 33i plus 15. ரியல் டேர்ம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதியிருக்கேன், 33i plus 15. இங்கே பார்த்தீங்கன்னா LHS is equal to RHS. Hence, therefore LHS is equal to RHS. செகண்ட் சப்டிவிஷனும் இதே மாதிரி தான் இருக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா Z1 is equal to 2 plus 5i, Z2 is equal to minus 3 minus 4i, Z3 is equal to 1 plus i. Find additive and multiplicative inverse for Z1, Z2 and Z3. இங்கே 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் நமக்கு கொடுத்துருக்காங்க, Z1 Z2 Z3. இந்த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் அடிட்டிவ் அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். இன்வர்ஸ்னால் என்னென்னா இதுக்கு ஆப்போசிட் சைன், அதாவது Z1ஓட ஆப்போசிட் என்னென்னா மைனஸ் Z1, அதான் அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ். அடிஷனோட இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன், அதை அப்போ மைனஸ் Z1 என்னன்னு பார்க்கணும். அப்போ Z1ஓட வேல்யூ என்ன, இது தானே, அதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கோங்க. இந்த மைனஸ் உள்ளே போகும்போது -2 -5i. சேம் திங் Z2க்கும் அதான் பண்ண போகிறீங்க, மைனஸ் Z2. Z2ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ். இப்போ இதை நான் மைனஸ்க்கு சேஞ்ச் பண்ணேன்னா மைனஸ் Z2, ஃப்ரண்ட்டில் மைனஸ் போட்டுக்கிறேன். Z2ஓட வேல்யூ -3 -4i, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4i. நம்மளோட Z2ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 + 4i. Z3ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் பார்க்கலாம், மைனஸ் Z3 மைனஸ் Z3ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 + i. ஸோ இங்கே 1 + i எழுதிக்கிறேன். மைனஸ் 1 × 1 -1, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் i. இப்போ Z3ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா -1 -i. ஓகே, எப்படி அடிஷனோட இன்வர்ஸ் வந்து சப்ராக்ஷன்னு சொல்கிறோமோ, மல்டிப்ளிகேஷனோட இன்வர்ஸ் என்னது, டிவிஷன். ஸோ Z1ஓட மல்டிப்ளிகேட்டிவ் என்னது, 1/Z1.
Z2 ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் 1 by Z2. Z3 ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் 1 by Z3. ஓகே, இப்போ Z1 பார்க்கலாம். 1 by Z1 அதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னு சொன்னேன், 1 by Z1. Z1ஓட ரெசிப்ரோக்கல் தான் அதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஸோ Z1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 divided by 2 plus 5i. Z1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 plus 5i. இதான் இதோட Z1ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஓகே, 1 by Z2. 1 divided by -3 minus 4i. 1 by Z3 is equal to 1 divided by 1 plus i. இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் பண்ணும்போது எல்லாமே ரேஷ்னல் நம்பர் ஃபார்மில் இருக்குது. பட் நமக்கு எப்படி இருக்கணும், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாதிரி இருக்கணும். அதாவது இது வந்து டினாமினேட்டரில் வரக்கூடாது, நியூமரேட்டரில் வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா காஞ்சுகேஷன் பண்ணுறோம். காஞ்சுகேஷன் நான் ஆல்ரெடி முன்னாடி பண்ண வீடியோவில் சொல்லியிருக்கேன். இங்கே சென்டரில் என்ன சைன் இருக்குதுன்னு பாருங்கள், ப்ளஸ். இந்த ஆப்ரேஷனோட ஆப்போசிட் ஆப்ரேஷன் என்னது, மைனஸ். ஸோ 2 minus 4i, மேலேயும் 2 minus 5i, சாரி 2 minus 5i. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா -3க்கும் 4iக்கும் இருக்கிற நடுவில் இருக்க ஆப்ரேஷன் மைனஸ். ஸோ அதை ப்ளஸில் மாற்றிக்கணும், அதையும் மேலே போட்டுக்கணும். இதுதான் காஞ்சுகேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா 1 plus iன்னு இருக்குது. ஸோ 1 minus i, 1 minus i. இந்த காஞ்சுகேஷனுக்கு டினாமினேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, 2 plus 5i, 2 minus 5i. இது பார்க்க எப்படி இருக்குது, a plus b into a minus b. ஸோ a plus b into a minus b ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இங்கே நம்மளோட a என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, b 5i. ஸோ அப்போ a ஸ்கொயர் என்னவாக இருக்கும், 4. 2 2s are 4. 5i ஸ்கொயர் பண்ண போகிறீங்களா, 5i ஸ்கொயர். 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25. i ஸ்கொயரோட வேல்யூ என்னது, -1. ஸோ -25. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம், a ஸ்கொயர் 4 மைனஸ் b ஸ்கொயர் -25. மேலே இந்த டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into 2 minus 5, 1 into anything அதே நம்பர் தான் வரும். ஸோ 2 minus 5i. இங்கே பார்த்தீங்கன்னா 2 minus 5i, டினாமினேட்டரில் என்ன வருது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ 25 + 4 29. இப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வந்திருக்கு, ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 by 29, 2 minus 5i. இங்கேயும் அதான் பண்ண போகிறோம். இங்கேயும் பாருங்கள், a minus b, a plus b. அப்போ நம்மளோட a என்னன்னு பார்த்தீங்கன்னா -3, b என்னன்னு பார்த்தீங்கன்னா 4i. ஸோ a ஸ்கொயர் -3 ஸ்கொயர் பண்ணும்போது -3 into -3, minus into minus plus 3 3s are 9. b ஸ்கொயர் 4i ஸ்கொயர் இல்லையா, 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16, 4 4s are 16. i ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ -16. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எப்படி எழுதலாம், 9 நடுவில் இருக்க இந்த மைனஸ், b ஸ்கொயரோட வேல்யூ -16. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 + 16 25. ஸோ அப்போ a minus b, a plus b பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் உங்களுக்கு 25 வரும். 1 into -3 + 4i -3 + 4i. இந்த 1 by 25 வெளியே எடுத்துட்டு -3 + 4i. இங்கேயும் அதான் பண்ண போகிறோம். 1 plus i, 1 minus i. a plus b, a minus b. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a வந்து 1, b i. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். 1 into 1 minus i, 1 minus i. 1 minus i. i ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்ன, 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், 1. i ஸ்கொயரோட வேல்யூ என்ன, -1. ஸோ வெளியே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். 1 + 1 என்ன வரும், 2. 1/2 into 1 minus i. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சுகேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஆன்சர் எல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மில் இருக்குது. அதாவது ஆன்சர் எல்லாம் நியூமரேட்டரில் இருக்குது. முன்னாடி இப்படி இருந்தது இல்லையா, 1 divided by 2 plus 5i. நம்ம ஆன்சர் நமக்கு இந்த மாதிரி ஃபார்மில் வரணும், நியூமரேட்டரில் இருக்க மாதிரி வரணுன்றதுக்காக தான் இந்த காஞ்சுகேஷன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் சாரி இந்த காஞ்சுகேஷன், அதாவது காஞ்சுகேஷன் என்னென்னா நடுவில் இருக்க சைனோட ஆப்போசிட் சைனை மல்டிப்ளை அண்ட் டினாமினேட்டரில் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை பண்ணியிருக்கோம்.
இதான். அப்போ Z1ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/29 2 - 5i. Z2ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் 1/25 into -3 + 4i. Z3ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் 1/2 into 1 - i. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.